ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். பகவான் அர்ஜுனனுக்கு சம்சாரம்னா என்ன அப்படின்றத காட்டித்தரார். அர்ஜுனன் முன்னாடி பரம வினயத்தோட வந்து பகவான் முன்னாடி கை கூப்பி நின்னுண்டு நீங்க மாத்திரம் என் பக்கம் இருந்தா போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்ன அர்ஜுனன் இப்போ சொல்றான், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஹே அச்சுதா, என்னோட ரதத்தை ஓட்டிண்டு போய் ரெண்டு சேனைக்கு நடுவுலையும் நிறுத்து, ஏன் கூட யாரு யுத்தத்துக்கு வந்திருக்கான்னு நான் பார்த்துடுறேன். இப்போ பகவான் பார்க்கறார். இந்த அகங்காரத்தை அடிச்சு உடைச்சு தான் வெளியில அனுப்ப முடியும். அதனால இங்க போய் காட்டுறார். பாரு, நீ ஏதோ சம்சாரத்தை பார்க்கணும்னு சொன்னியே பாருன்னு காட்டி கொடுக்குறார். இங்க 24வது ஸ்லோகத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏவமுக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரதான்னு வருது. அங்க பகவானுக்கு இருக்கிற பேர் ரிஷிகேஷா. ரிஷிகம்னா இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனா இருக்கிறவன் பகவான். அதாவது இந்திரியங்களை ஜெயிச்சவர். குருக்கு லட்சணம் சொல்லும்போது வேதாந்த சம்பிரதாயத்துல ஸ்ரோத்ரியா, பிரம்மனிஷ்டா, அகாமஹதான்னு 3 லட்சணங்கள் சொல்லறது உண்டு. ஸ்ரோத்ரியனா யாரு இந்த சாஸ்திரங்களை நல்லா படிச்சு தெரிஞ்சுருக்காரோ அவர். பிரம்மனிஷ்டகான யாரு எப்போதுமே அவளோட பிரம்மனிஷ்டையிலேருந்து ஒருபோதும் விலகாம, அவ பேசின்னு இருக்கலாம், வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், சரீரத்தினால ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், மனசுனால ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா எது பண்ணிட்டு இருக்கும் போதும் நான் ஆத்மான்ற அறிவு விலகாம ரொம்ப சகஜமா அவள்ல இருக்கு. நம்மளுக்கு மூச்சு காத்து இருக்கிற மாதிரி அவளுக்கு இந்த ஞானம் இருக்கு. அப்படி இருக்கிறவாளை பிரம்மனிஷ்டாள்னு சொல்லுவோம். 3வது அகாமஹதா. ஆசைகளால யாரு பாதிக்கப்படுறது இல்லையோ, ஆசைகளால பாதிக்கப்படுறது இல்லைனாலே இந்திரியங்கள் கட்டுப்பாடுல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆசைகளுக்கு ஒரு அதிஷ்டானமே இந்திரியங்கள் தான். கண்ணுக்கு அழகான ரூபத்தை பார்க்கணும்னு ஆசை, காதுக்கு சப்தத்தை கேட்கணும்னு ஆசை, நாக்குக்கு ஏதாவது ருச்சிகரமா சாப்பிடணும்னு ஆசை. அதனால அந்த ஆத்மானுபவம் யாருக்கு இருக்கோ, யார் அதுலயே நிஷ்டாளா இருக்காளோ, அவ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த அல்பமான இந்திரிய சுகங்கள்ல அவ மனசு போறதில்லை. அதனால அவ அகாமஹதா, ஆசைகள்னால பாதிக்கப்படுறது. இங்க இந்த குரு அப்படிதான் இருக்கார். ரிஷிகேஷா. இந்திரிய சமூகத்து மேல ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஞானம் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இன்னொரு பக்கம் சிஷ்யன் எப்படி இருக்கான்னா குடாகேஷா. அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் இது, தூக்கத்தை ஜெயிச்சவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு பிரம்மனிஷ்டனான குரு இந்த பக்கம், இன்னொரு பக்கம் கண்ணா பின்னான் வாழ்ந்த ஒரு சிஷ்யன் கிடையாது. தபஸுனால தூக்கம் அப்படின்றதையே ஜெயிச்சவன். நம்மளால தூக்கத்தெல்லாம் மொத்தமா ஜெயிக்க முடியுமா தெரியாது. அர்ஜுனன் எப்போ வேணா தூங்குவான், எப்போ வேணா எழுந்துப்பான், அவனுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரதத்துல நின்னுண்டே கூட அவனுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தூங்கணும்னா சட்டுன்னு தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த மாதிரி தூக்கத்து மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மகாவீரன், அவ்வளோ தபஸ்வி. அப்படி இருக்கிற சிஷ்யன். ஸோ நம்ம வாழ்க்கையில கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டு துக்கம் அனுபவிச்சா அது நம்மளுக்கு ஞானத்துல கொண்டு போய் விடாது. எப்போ அந்த துக்கம் ஞானத்துல கொண்டு போய் விடும்னா, ஒரு ஆச்சாரிய புருஷரோட சம்பர்க்கம் கிடைச்சு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து அந்த ஆச்சாரிய புருஷர் காட்டி கொடுக்குற சத்தியத்தை பார்க்கறதுனாலதான் துக்கம் ஞானமா மாறுது. இல்லாட்டி துக்கம் டிப்ரெஷன் ஆயிடும். துக்கம் அனுபவிச்சவா எல்லாருக்கும் ஒன்றும் ஞானம் பிறக்கிறது இல்லை. ஆனா ஞானம் பிறக்கிறவா எல்லாருக்கும் ஏதோ ஒரு துக்கத்தினாலதான் சம்சாரத்தை விட்டு இங்க வந்திருக்காங்க. பகவான் ஒரு இடத்துல பாகவதத்துல சொல்றார், யாருக்கு எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவளுக்கு நிறைய கஷ்டத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா கஷ்டங்கள்னாலதான் நம்ம அகங்காரத்துக்கு அடி விழறது. கஷ்டங்கள்னாலதான் நம்ம அகங்காரம் ஒரு கஷ்டம் வரும்போதும் கொஞ்சம் தேஞ்சு போறது. சில பேர் தபஸுனாலேயே அகங்காரத்தை தாண்டிடும். சில பேருக்கு பிராகிருதமாவே அந்த அகங்காரம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும், அவள்ல ரொம்ப பணிவு ரொம்ப அடக்கம் இருக்கும்.
சில பேருக்கு தபஸ் பண்ணி 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 அந்த அகங்காரம் போய் அவளும் அந்த சத்தியத்தை அடைஞ்சிடுவா. சில பேருக்கு என்ன தபஸ் பண்ணாலும் என்ன தலைகீழ நின்னாலும் தூக்கத்தையே ஜெயிச்சாலும் அர்ஜுனனை மாதிரி அகங்காரம்ன்றது அவ்வளோ கம்பீரமா நிற்கும். அப்போ பகவான் அதை சாட்டையால அடிச்சு உடைச்சு நம்மளுக்கு அந்த பரமபதத்தை கொடுப்பார். இது ஏன்னா நம்ம முன்னாள் ஒரு சத்சங்கத்துல பார்த்தோம், பிரம்மானந்தம் அப்படின்றத என்னன்னு பார்த்தோம். மனுஷானந்தம்னா நம்ம மனுஷலோகத்திலேயே இமேஜின் பண்ணிக்க முடியற மோஸ்ட் பர்ஃபெக்ட் லைஃப். அதுலேருந்து மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம், இப்படி ஒரு படிப்படியா மேல போகுது. பிரம்மானந்தம்ன்றது அளவில்லாத ஒரு ஆனந்தம். பகவான் நம்மளுக்கு பிரம்மானந்தத்தையே கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த லோகத்துல போய் இந்த சின்ன சின்ன அல்பமான மனுஷானந்தத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இது எப்படின்னா, ஒரு ராஜா, ஒரு பெரிய சக்கரவர்த்தி தன்னோட பிள்ளைக்கு ராஜ்யத்தையே கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த புள்ளை என்னடானா ரோட்ல நின்னுண்டு மத்த பிச்சைக்காரர்களோட உட்காந்துட்டு 4 அணாக்கும் 8 அணாக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார், சொல்லி பார்ப்பார், திட்டி பார்ப்பார், அப்புறம் பலார்னு 2 அடி அடிச்சு அவனை கூட்டின்னு வந்து அந்த சிம்ஹாசனத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு அந்த அப்பாவுக்கு ஆசை. அந்த மாதிரி நம்மளுக்கு பிரம்மாண்டத்தையே கொடுக்கணும்னு பகவானுக்கு ஆசை. இந்த துக்கத்தை தாண்டின சுக நிலைய கொடுக்கணும்னு பகவானுக்கு அவ்வளோ ஆசை. ஆனா நம்ம என்ன பண்றோம், உலகத்துல போய் கிடைக்கிற அல்பானந்தத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். பகவான் சொல்லி பார்க்கறார், சாஸ்திர ரூபமா வந்து சொல்லி பார்க்கறார், சிலப்போ ஏதோ ரூபத்துல வந்து திட்டி பார்க்கறார். இப்படியும் நம்ம திருந்தாம சம்சாரத்தையே பிடிச்சு உட்கார்ந்து இருந்தோம்னா 2 அடி விட்டு நம்மள தன் பக்கம் கூட்டிக்கிறார். அதனால பகவான் கொடுக்குற கஷ்டங்கள் தான் அவர் பெரிய பண்ற பரம அனுகிரகம். இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். முதல்ல தெரியும் பகவான் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் தராரு, நான் இவ்வளோ பூஜை பண்ணேனே, இவ்வளோ சத்சங்கத்துக்கு போனேனே. பூஜை பண்ணி சத்சங்கத்துக்கு போனதுனால தான் இந்த கஷ்டம் வந்தது. ஏன்னா இதோட முடிஞ்சது வேலை. இந்த கஷ்டத்தை இப்போ அனுபவிச்சு சம்சாரத்தை விட்டு பகவான் கிட்ட வந்திருக்கலைன்னா இன்னும் 1000 ஜென்மாக்கு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருக்காரு. அதனால பகவான் சர்ஜரி பண்ற மாதிரி அந்த சர்ஜரி பண்ணும்போது வலிக்கலாம், அதுக்கப்புறம் ரிகவரி அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வலிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த நோய் மொத்தமா தீர்ந்தாச்சு. இந்த மாதிரி இந்த அவித்யை அஜ்ஞானம் அப்படின்ற வியாதியை தீக்கிறதுக்காக பகவான் சிலப்போ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். ஆனா அது இதை இப்போ தீக்கலைன்னா 1000கணக்கான ஜென்மாக்களுக்கு நம்ம அந்த அஜ்ஞானத்தை வச்சுண்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. ஆச்சாரியர் பஜகோவிந்தத்துல சொல்ற, திருப்பி திருப்பி பிறக்கிறது, திருப்பி திருப்பி செத்து போறது, திருப்பி 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 அம்மாவோட கர்ப்பபாத்திரத்துல வந்து படுக்கிறது. இதை நம்ம திருப்பி திருப்பி பிறக்கிறதுன்னு சொன்னா நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா தோணுறது இல்லை. அதனால உபனிஷத்தோட இடத்துல சொல்றது, மிருத்யோர் மிருத்யுமுபைதி சஹா, ஒரு இறப்புல இருந்து இன்னொரு இறப்புக்கு இந்த ஜீவன் போறது. யூ ஆர் டிராக்ட் ஃப்ரம் டெத் டு டெத். இப்படி சொன்னாலாவது கொஞ்சம் வைராக்கியம் வருமானு உபனிஷத் அப்படி சொல்லி பார்க்க. அதனால இங்க பகவான் சம்சாரத்தை பாருன்னு காட்டித்தார். இப்போ அர்ஜுனன் என்னத்தை பார்க்க இருக்கிறது அங்க என்ன சந்தர்ப்பம்னு பார்த்தா, யுத்தத்துக்கு வந்திருக்கா, அந்த யுத்தத்துல எதிராளி பட்சத்துல மகாவீரர்கள் எல்லாம் இருக்கா, இதுதான் சத்தியம். ஆனா அர்ஜுனன் வெறும் அவளை எதிராளியா பார்க்கறது இல்ல, தன்னோட அகங்காரத்துக்கு தகுந்தபடி பார்க்கறான். அவன் வந்து அங்க ஒரு வீரனையோ ஒரு ஒரு அம்பு நல்லா விட தெரிஞ்சவனோ ஒரு குதிரை வீரனையோ அவளை யாரையும் பார்க்கல. தத்ராபஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகீன்ஸ்தா. 2 பக்கமும் சேனைகளை பார்க்கறான். ஒரு இடத்துல பார்த்தா அப்பா இருக்கார், இன்னொரு இடத்துல புள்ள இருக்கான். ஒரு இடத்துல அண்ணா இருந்தா இன்னொரு பக்கத்துல தம்பி இருக்கான். ஒரு இடத்துல குரு இருந்தா இன்னொரு பக்கத்துல சிஷ்யன் இருக்கான். இப்படி உலகத்தை வந்து இருக்கிறத இருக்கிறபடி பார்க்காம இந்த பக்கம் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணறதுக்கு நின்று இருக்கிறவா, அந்த பக்கம் அதர்மத்துக்காக யுத்தம் பண்ணறதுக்காக நின்று இருக்கிறவா. இதை இப்படி பார்க்காம கரெக்டா பார்க்காம எல்லாத்தையும் ஒரு சம்பந்தத்து மூலமாவே பார்க்கலாம். இந்த பக்கம் அப்பா இருக்கா, இந்த பக்கம் புள்ள இருக்கா, அந்த பக்கம் அண்ணா இருக்கா, இந்த பக்கம் தம்பி இருக்கா, இப்படி எல்லா சம்பந்தத்து வழியா இந்த உலகத்தை பார்க்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கம்பீரமா நின்னுண்டு இந்த ரதத்தை ஓட்டிண்டு போய் 2 சேனைகளுக்கும் நடுவுல வைன்னு சொன்ன அர்ஜுனன் அப்படியே ஒட்டஞ்சு கீழே விழுந்துட்டு.
அவனே சொல்றான், இந்த காட்சிய பார்த்து, இப்படி யாரு யுத்தம் பண்ண வந்திருக்கான்றத பார்த்து இது தெரியும். இது தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. இப்ப நாளைக்கு துரியோதனன் கூட யுத்தத்துக்கு போனா, கௌரவாள் கூட யுத்தத்துக்கு போனா, அங்க பீஷ்மாச்சாரியர் இருக்க போறார், துரோணாச்சாரியர் இருக்க போறார், நெறைய நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்க போறான்னு இவ்வளோ நாளா அர்ஜுனனுக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. தெரியாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து முதலா பார்க்குற விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட சிலப்போ அப்படி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது பயந்துடும். அப்போ அர்ஜுனன் சொல்றான், இப்படி இருக்கிறவா எல்லாம் நம்ம சொந்த பந்தமாவே இருக்காளே, திருஷ்டுவேம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, எல்லாம் நம்மளோட ஸ்வஜனாக நம்மளுக்கு சேர்ந்தவா, ரெண்டு பக்கம் இருக்கிறவாளும் நம்மளுக்கு சேர்ந்தவா. இப்போ நான் எப்படி யுத்தம் பண்ணுறது? இப்போ யுத்தம் பண்ணணும்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, வாயெல்லாம் உணர்ந்து போறது, வேர்த்து கொட்டுறது, கையிலேருந்து என்னோட காண்டீவம் என்னோட வில்லு நழுவி கீழே விழற மாதிரி இருக்கு, என்னோட தோலெல்லாம் அப்படியே எரியற மாதிரி இருக்கு, நிக்கவே முடியல, எனக்கு தலை சுத்தி விழற மாதிரி இருக்கு, எங்க பார்த்தாலும் கெட்ட சகுனமாவே தெரியறது, இது எதுவுமே சரியில்லை கிருஷ்ணா, அப்படியே ஆடி போயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படியே இந்த அடுத்த ஸ்லோகங்களை பார்த்தா அப்படியே நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். அந்த டென்ஷன்ல அப்படியே கட 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 கடன்னு நடுங்கி போய் ஒளறின்னு இருக்கான் அர்ஜுனன். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றான். ஓ, என்னோட குரு இருக்கா இந்த பக்கம், சிஷ்யன் இருக்கான் அந்த பக்கம், அப்பா இந்த பக்கம், புள்ள இந்த பக்கம், அதே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றான். அவனுக்கு என்ன ஒரு ஸ்திரத்தையே வரமாட்டேங்கிறது, தலையை சுத்தி விழற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு விஷயம் சொல்றான், நகாங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர்ஜீவிதேன வா. கிருஷ்ணா, எனக்கு இந்த விஜயம் வேண்டாம், எனக்கு இந்த யுத்தமே வேண்டாம், இந்த யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயிக்க வேண்டாம், எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், இந்த ராஜ்ய சுகங்களும் வேண்டாம். ராஜ்யத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ராஜ்ய போகங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்காக என்னோட சொந்த ஜனங்களையே நான் கொல்ல வேண்டி வந்ததுன்னா இதெல்லாம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நான் என்னதான் நாளைக்கு சுகங்கள் அனுபவிச்சாலும் அது எல்லாத்துலயும் இவாளோட ரத்த கரை இருக்குமே, அதை எப்படி நான் சந்தோஷமா அனுபவிப்பேன்? இதனால எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இதுல என்ன ஆச்சரியம்னா, ரெண்டு பக்கமும் இது நிஜம்தான். இப்போ அர்ஜுனனுக்கு அவள்லாம் சொந்தக்காரனா, அவளுக்கும் அர்ஜுனன் சொந்தம் தான். பீஷ்மாச்சாரியருக்கு தோணலை நான் என் பேரனுக்கு எதிர்க்க யுத்தம் பண்றேன்னு, துரோணாச்சாரியருக்கு தோணலை நான் சிஷ்யனுக்கு எதிர்க்க யுத்தம் பண்றேன்னு, துரியோதனனுக்கு பின்ன கேட்கவே வேணாம், அவன் தெரிஞ்சுட்டே தான் யுத்தம் பண்றான். ஆனா அர்ஜுனனுக்கு தான் அந்த கருணை வந்தது ஹிருதயத்துல. இவாளெல்லாம் என்ன சேர்ந்தவாளாச்சே, எனக்காக இவாளெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்தலாமா, இது சரியா தப்பா இப்படின்னு அர்ஜுனன் ஒருத்தனுக்கு தான் தோணித்து. ஏன்னா எல்லாரும் நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கா, அர்ஜுனனும் நிறைய யுத்தம் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி. ஆனா முதல் வாட்டியா இந்த யுத்தம் அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோணிது. அப்புறம் சொல்றேன், எனக்கு இந்த யுத்தமே வேண்டாம், எனக்கு இந்த யுத்தம் பண்ணி இந்த ராஜ்யத்துக்காக தானே யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட ராஜ்யமே எனக்கு வேண்டாம். இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணறதுக்கு யாரு தயாராறாளோ அவளுக்கு தான் ஞானோபதேசம் கிடைக்கும். ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இதை நம்ம அர்ஜுனனோட வீக்னஸ்னு பார்க்குறோம். பட் ஒரு இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா கருணைன்றது வீக்னஸ் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தனுக்கு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், இல்ல பயத்தினால வந்து எனக்கு இது வேண்டான்னு சொன்னா அதை வேணா நம்ம வீக்னஸ்னு சொல்லலாம். ஆனா யுத்தம் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கிற அளவு சக்தி இருக்கிற ஒருத்தன் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், இந்த யுத்தம் பண்ணி தான் இந்த ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னா எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டான்னு சொன்னா அது வீக்னஸ் கிடையாது, அது கருணை. அதுக்குதான் தியாகம்னு பேர். யாரு ஹிருதயத்துல இந்த கருணையும் யாரு ஹிருதயத்துல இந்த தியாகமும் பிரகாசிக்கிறதோ அவளுக்கு தான் ஞானோபதேசம் கிடைக்கும். அர்ஜுனன் அப்படி ஒரு தியாகியா மாறினதுனால, யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை மீட்டுக்கிறதுக்கு தான் அவன் இங்க வந்திருக்கான், ஆனா வந்த இடத்துல அவன் அப்படி ஒரு தியாகியா மாறினதுனால அர்ஜுனனுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இந்த கீதோபதேசத்தோட லாபம் கிடைச்சது. தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.